சித்ரா பௌர்ணமி. நாம கொண்டாடக்கூடிய சிறப்பான நாட்கள் எல்லாமே துல்லியமா சூரியன் மற்றும் சந்திரனின் நகர்வுகளை கொண்டு கணக்கிடப்பட்ட காலக்கணக்குகள். வான் மண்டலத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை திதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அமாவாசை அன்னைக்கு மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதும், பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் செய்வதும் சிறந்ததா கருதப்படுது. பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய முழுமையான நாட்களான பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது தெய்வீக ஆற்றல் பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து நமக்கு கிடைக்குது. இந்த நாட்கள்ல நாம செய்யற இறை வழிபாடு வலிமையையும் சக்தியும் மிகுந்ததாகவும் பூர்த்தி பெற்றதாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதமே வழிபாட்டுக்குரிய மாதம். கோயில் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் நிறைந்த மாதம். இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் கூடி வரும் பௌர்ணமி நாளை தான் சித்ரா பௌர்ணமி நாளா கொண்டாடுறோம். இந்த நாள்ல சித்திரகுப்தனை வழிபட்டா சிவபெருமானுடைய அருளை நமக்கு பெற்று தருவாராம். பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் இவருக்கு சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது. பூலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் இவர்தான். பாவம் செய்யும் எண்ணத்தை நம்முடைய மனதில் தோன்றாமல் பார்த்து கொள்ளவும், நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டு நம்முடைய புண்ணிய கணக்குகளை சேர்த்து கொள்ளவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபடணும்னு சொல்றாங்க. திருச்சி மலைக்கோட்டை கோயில்ல ராஜராஜ சோழனின் 10ஆம் ஆண்டு கல்வெட்டுல சித்ரா பௌர்ணமி வழிபாடு பற்றி குறிப்பு இருக்கு. அதாவது தமிழர்கள் தொன்று தொட்டு சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள்ல தான் கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கி மண்டுக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்குது. மக்கள் வைகை நதிக்கரையில விழா கொண்டாடுவாங்க. சித்ரா பௌர்ணமி நாள்ல காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி கிணற்றுக்குள் எழுந்தருளி ஸ்ரீ ராமானுஜருக்கு காட்சி அளித்து அருள்பளித்த வைபவத்தை திருவிழாவா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாமக்கல் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள் நீராடிய பொய்கை சரபேஸ்வர கோயில் தீர்த்தத்தில் கலப்பதா புராணங்கள் சொல்லுது. குற்றாலத்துல இருக்கிற செண்பகாதேவிக்கு இன்றைய நாள்ல சிறப்பு பூஜைகள் நடக்கும். அந்த சமயம் சந்தன வாசனையோட மழை பொழியும்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் ராஜ வீதியில சித்திரகுப்தர் கோயில் கைலாசநாதர் கோயிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, அவரவர் செய்யும் பக்திக்கு ஏற்ப கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ அனுப்பி வைப்பவர் இவரே என்கிறார்கள். காஞ்சிபுரம் கோயில்ல இவர் கர்ணாபல் சமேதரரா காட்சி கொடுக்கும் உற்சவம் ஒட்டி இருக்கு. கர்ணம் என்றால் கணக்கு பிள்ளை. கர்ணத்தின் மனைவிங்கிறதுனால இவரை கர்ணாம்பாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருவண்ணாமலையில சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் இருவருக்கும் சன்னதி இருக்கு. வழக்கமா சிவாலயம் சென்று வழிபட்டாலே சித்திரகுப்தனின் அருளை பெறலாம். இந்த நன்னாள்ல ஸ்ரீ குபேரன் மற்றும் அவரது துணைவி ஸ்ரீ சித்ரா தேவியை வழிபட செல்வம் பெருகும்னு சொல்றாங்க. சித்ரா பௌர்ணமி வழிபாடை ஏற்று நோய் நொடிகளற்ற நீண்ட ஆயுளையும் புண்ணியத்தையும் சித்திரகுப்தர் நமக்கு அருள்வாருங்கிறது நம்பிக்கை. இந்த நாள்ல நாம செய்யற தானம் சிறிதளவா இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை.